I'm floating through the air. The pain I felt is paid for, all is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூக் 200 ஸ்பெசிஃபிகேஷன். அப்புறம் டியூக் 200 வந்து இப்போ இருக்க 200cc செக்மெண்ட் பைக்லேயே ரொம்ப காஸ்ட்லியான பைக். அவ்வளோ காஸ்ட்டுக்கு டியூக் 200 ஒர்த்தா, வேல்யூ ஃபார் மணியா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டியூக் 200 பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ரீமியமான பைக். அந்த பைக்கில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டியூக் 200ல் வந்து மேஜராக பெரிய டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறாங்க. அது மேலுமே பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். அதை பற்றியும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ டியூக் 200 வாங்குற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாங்குற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைக் ரிலேட்டடாக NS200 ரிலேட்டடாக நிறையா வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டியூக் 200 பொறுத்தளவுக்கு லுக்ஸில் பார்த்தீங்கன்னா செம அக்ரெசிவான லுக் மட்டும் அக்ரெசிவ் கிடையாது. இந்த பைக்கும் செம அக்ரெசிவான பைக் தான். 199.5cc 25.4 bhp at 10,000 rpm, 19.5 Nm டார்க் அட் 8,000 rpm, 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்குது. இந்த பைக் பார்த்துட்டிங்கன்னா செம்ம அக்ரெசிவான பைக். இப்போ மற்ற 200cc செக்மெண்ட்லாம் இப்போ NS எடுத்துக்கிட்டிங்கன்னா NS விட டியூக்கில் வந்து பாயிண்ட் வைஸ் வந்து பவர் அதிகமாக இருக்கும். அது வந்து நீங்கள் ரைடிங்கில் வந்து மேஜராக ஃபீல் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து பேப்பர் வைஸ் டியூக் 200 தான் இப்போ வரைக்கும் மற்ற எல்லா 200cc பைக்கு விட பவர் அதிகமான பைக். இப்போ அவங்க ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லைட் செட்டப்பை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. நைட் விசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஹைவேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விசிபிலிட்டி பத்தாது. இண்டிகேட்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெய்ல் லைட்டும் பார்த்துட்டிங்கன்னா எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 390ல் இருக்க மாதிரி LED DRL கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் இன்னும் கொடுக்கல. ஸ்பீடோமீட்டர் கன்சோலை பொறுத்தளவுக்கு அதே BS4ல் இருந்த சேம் ஸ்பீடோமீட்டர் கன்சோல் தான். ஸ்விட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஹேண்டில் பார் வந்து இன்னும் கொஞ்சம் வைடாக இருக்குது. NSல இருக்க மாதிரி கிளிப்பான ஹேண்டில் பார் கிடையாது. இது சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் தான். ஸ்பீடோமீட்டர் கன்சோல் டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு ஃபுல் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கன்சோல் தான். கில் ஸ்விட்ச் ஆனில் இருந்தால் கில் ஸ்விட்ச் ஆனில் இருக்குன்னு காட்டும். அப்புறம் வந்து கிளாக், அப்புறம் கிலோமீட்டர் பர் ஹார், ட்ரிப் 1 ட்ரிப் 2, அப்புறம் மேலே வந்து RPMோட லெவல் காட்டும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இண்டிகேஷன்ஸை பொறுத்தளவுக்கு ABS இண்டிகேஷன், அப்புறம் வந்து என்ஜின் வார்னிங் இண்டிகேஷன், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மேலே RPM லிமிட், கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்பீடோமீட்டரில் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டரும் இருக்குது. இந்த ஸ்பீடோமீட்டரில் இருக்க சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மற்றபடி வந்து இது ஃபுல்லி லோடட் ஸ்பீடோமீட்டர் தான். டியூக் 200ஓட பிரேக்கிங்கை பொறுத்தளவுக்கு செம்ம அக்ரெசிவான பிரேக்கிங்கோட பைட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா 300 mm பைப்ரேக் கேலிப்பர் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டோட டிஸ்க் பைட் எப்பவும் போல் செம்ம ஷார்ப்பாக இருக்குது. டியூக் 200ல் வந்து இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இதுவே ரியர் பிரேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 230 mm டிஸ்க் பிரேக் வித் பைப்ரேக் கேலிப்பர். பின்னாடியோட பைட்டும் வந்து 90% சூப்பராக இருக்குது. இதுவே பார்த்துட்டிங்கன்னா சில பைக்லலாம் வந்து டியூல் சேனல் ABS, நான் RS வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி பின்னாடி ABSோட பைட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆனால் வந்து டியூக் 200ல் வந்து பின்னாடி ABSல வந்து KTM நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ABSோட பைட் வந்து ஃப்ரண்ட்டு விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பட் ஆனால் வந்து பைட் வந்து சூப்பராக இருக்குது. டியூக் 200ஓட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்துட்டிங்கன்னா 13.5 லிட்டர்ஸ் மெட்டல் டேங்க் கொடுத்துருக்காங்க. மெட்டல் டேங்க் கொடுத்தங்காட்டி சின்ன ஒரு அட்வான்டேஜ் தான். லாங் டிரைவுக்கும் சிட்டி ரைடுக்கும் போதுமான அளவுக்கு இருக்கும் 13.5 லிட்டர்ஸ் டேங்க். டியூக் 200ஓட சஸ்பென்ஷன் செட்டப்பை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா USD கொடுத்துருக்காங்க, அப்சைட் டவுன் ஃபோர்க். இந்த அப்சைட் டவுன் ஃபோர்க்குனால இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனை விட அப்சைட் டவுன் ஃபோர்க் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னோட NS வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன், ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னு. அந்த வீடியோவை பாருங்கள். அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து டியூக்கில் வராது. ஏன்னா வந்து இது இன்னும் கொஞ்சம் ரியலபிளாக இருக்கும்.
டியூக் 200ஓட ரியர் சஸ்பென்ஷன் செட்டப்பை பொறுத்தளவுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே சாஃப்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒருத்தர் ஏறி உட்காந்திங்கனாலே வண்டியோட ஹைட் கொஞ்சம் கம்மியாயிரும். பில்லியனோட உட்காரும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது. அந்த சாஃப்ட்னஸ் வந்து பின்னாடி இருக்க சஸ்பென்ஷனில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதுவே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கும்போது அந்த சஸ்பென்ஷன் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்தியன் ரோட்ஸ்க்கு இது எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு தெரில. கொஞ்சம் ஹார்டாக கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்துருக்கங்காட்டி கொஞ்சம் ரியலபிலிட்டி அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து சிட்டி ரைட்ஸ்க்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் அதே மாதிரி வந்து பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது மோனோஷாக் அப்சர்வர். அதனால தான் வந்து டியூக் 200ல் வந்து அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூவே இருக்குது. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூ வந்து நீங்கள் வந்து பில்லியனோட போனீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் உரசுது. அதுவே நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியது இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து டியூக் 200 வச்சுருக்கான். அவன்கிட்ட கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, ஒரு 10 to 15 போனால் உரசாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். பட் ஆனால் வந்து நம்ம ரோட்டில் வந்து காங்கிரீட்டில் அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கண்டிப்பாக கீழே உரசும். ஆனால் வந்து டியூக் 200ல் வந்து ஒரு சின்ன கார்டு கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கார்டு வந்து மேக்ஸிமம் வந்து அண்டர்பில்லியை ப்ரொடெக்ட் பண்ணும். டியூக் 200ஓட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 155 mm. பட் ஆனால் 155 mm எப்படி இப்படி உரசுது அப்படிங்கிறது தெரில. இப்போ வந்து ஒரு பைக் நம்ம வாங்குறோம்னா மினிமம் 2 பேராச்சும் போகணும். அந்த 2 பேரும் கூட போக முடியாது அப்படின்னு நினைக்கும் போது தான் டியூக் 200 மேலே ஒரு சின்ன ஒரு டென்ஷன் ஆகுது. கேடிஎம் ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில. இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் கேடிஎம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. டியூக் 200ஓட ஓவரால் கிராப் வெயிட் பார்த்துட்டிங்கன்னா 159 kg. டீசெண்டான வெயிட் தான். ரொம்ப அதிகமும் கிடையாது, ரொம்ப கம்மியும் கிடையாது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டெலஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறாங்க டியூக் 200ல். அதுதான் வெயிட் லாஸ்க்கு முக்கியமான காரணம். அந்த டெலஸ் ஃப்ரேமும் அலுமினியம் ஸ்விங்காமும் உங்களுக்கு நல்ல ஒரு ரியலபிலிட்டி அண்ட் கண்ட்ரோலை வந்து ஹைவேஸ்லையும் சிட்டிஸ்லையும் தரும். டியூக் 200 பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே ரேடியல் டயர்ஸ். ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா 110/70, ரியரில் பார்த்துட்டிங்கன்னா 150/60. கார்னரிங் ஸ்டெபிலிட்டி டியூக் 200ல் நல்லாவே இருக்கும். டயர் சைஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் தான். அதனால் வந்து கார்னரிங் ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், உங்களுக்கு ஹைவே க்ரூசிங்கில் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து டியூக் 200ல் செமையாக இருக்கும். டியூக் 200ஓட மைலேஜை பொறுத்தளவுக்கு 30 to 35 வந்து சிட்டியில் கிளைம் ஆகும். அதுவே ஹைவேஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா 35 to 40. இப்போ வந்து நம்ம ப்ரைஸிங் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். டியூக் 200ஓட ப்ரைஸிங்கை பொறுத்தளவுக்கு 2,13,000 ஆன் தி ரோடு கோயம்புத்தூர் வருது. இந்த 2,13,000க்கு அப்படி டியூக் 200ல் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலுமினியம் ஸ்விங்காம் வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும், கண்ட்ரோல் அண்ட் ஸ்டெபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா டெலஸ் ஃப்ரேமும் அதே மாதிரி வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும், கண்ட்ரோல் அண்ட் ஸ்டெபிலிட்டியும் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். ஹைவே க்ரூசிங்கில் வந்து கண்ட்ரோல் அண்ட் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு ஹை ஸ்பீட்லேயும் நல்லாவே இருக்கும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியல் டயர்ஸ் வந்து ரேஸ் பர்பஸ்க்காக, கார்னரிங் பர்பஸ்க்காக தயாரித்த டயர்ஸ். அதை வந்து டியூக் 200ல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கன்சோல் வித் கியர் பொசிஷன் இண்டிகேட்டரோட மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சருமே அந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோலில் இருக்குது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர்க் வந்து இன்னும் கொஞ்சம் ரியலபிலிட்டியாக இருக்கும். பட் ஆனால் வந்து சிட்டி ரைடுக்கு வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இல்லாட்டியும் பட் ஆனால் வந்து இது ஒரு ஃபீச்சர் தான். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டியூல் சேனல் ABS ஏதோ கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக கொடுக்காம பிரேக்கிங்கில் வந்து அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க கேடிஎம். உண்மையாலுமே வந்து டியூக் 200ல் வந்து பிரேக்கிங் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ஷியலாக இருக்குது. டியூக் 200ஓட பிரேக்கிங் வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இந்த பைக் பார்த்துட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் சூட் ஆகும், யாருக்கெல்லாம் சூட் ஆகாது அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஹைட்டை பற்றி சொல்லிடுறேன். நீங்கள் வந்து மினிமம் ஒரு 155 இருந்தீங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு கம்மியாக இருந்தீங்கனாலும் ஓகே, உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த பைக் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஓகே. உங்களுக்கு வந்து 35 அப்படிங்கிறது மைலேஜ் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். இன்றைக்கி பெட்ரோல் ரேட்டும் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க அந்த மாதிரினா இந்த பைக் கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகாது. இதுவே நீங்கள் வந்து அம்மாவை கூப்பிட்டு போகணும், கொஞ்சம் வயசானவங்களை கூப்பிட்டு போகணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு, கொஞ்சம் கஷ்டம்தான். அதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வந்து கேடிஎம் வந்து கொஞ்சம் அதிகம் தான். கேடிஎம்மோட சர்வீஸை பொறுத்தளவுக்கு டியூக் 200க்கு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 1,500 அந்த மாதிரி வரும். செகண்ட் சர்வீஸ் பார்த்துட்டிங்கன்னா 2,000 அந்த மாதிரி வரும். தேர்ட் சர்வீஸ் பார்த்துட்டிங்கன்னா 2,500 அந்த மாதிரி வரும். இதுவே நீங்கள் per day சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா 3,000 கம்மி இல்லாமல் வரும். இப்போ வந்து சர்வீஸ் காஸ்ட்டும் நீங்கள் யோசிச்சு தான் கண்டிப்பாக இந்த வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். டியூக் 200ல் வந்து ஏன் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மோட்டோவில் இன்ஜின் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க 20W50. அந்த இன்ஜின் ஆயிலோட ரேட்டே பார்த்துட்டிங்கன்னா 1,200 கிட்ட வருது. அதனால் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் வரும்.
அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ. டியூக் 200ல் வந்து BS4 கம்பேர் பண்ணும்போது BS6ல் வந்து ஹீட்டிங் இஷ்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து எக்ஸாஸ்டோட பைப் வந்து டியூக் 200 BS4ல் வந்து மேல் வழியாக கொடுத்துருப்பாங்க. டியூக் 200 BS6ல் வந்து கீழ் வழியாக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வந்து BS4 கம்பேர் பண்ணும்போது BS6ல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து மேஜராக நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த பைக் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் நம்ம சேனலில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you next video.